நெல்லை ராமநதி அணையின் நீர்மட்டம் 10 அடி உயர்ந்திருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். முழு விவரங்கள். தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்துல இருக்கிறது ராமநதி மற்றும் கடனா நதி அணைக்கட்டுகளுங்க. இங்க பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வர கனமழை காரணமா இந்த அணைகளுக்கு வரக்கூடிய நீரின் வரத்து அதிகரிச்சிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 3 தினங்களாக அதிக அளவுல மழை பெஞ்சிட்டு வருது. இதனால ராமநதி அணையின் நீர்மட்டமானது ஒரே நாள்ல 10 அடி அளவுக்கு உயர்ந்திருக்குது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதன் அடிப்படையில் பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தமிழகம் முழுவதுமே பரவலா, அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் பரவலா பல மழை பெஞ்சிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் ஆகட்டும், நீலகிரி ஆகட்டும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகள், அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டி உள்ள பகுதிகளில் அதிக அளவில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதனை அடுத்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலம், செங்கோட்டை, கடைநல்லூர், பாவூர் சத்திரம், கடையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதலே மிதமான மழை பொறிவா பெஞ்சுக்கிட்டே இருக்குது. குறிப்பா கடையம் பகுதியில் சூறைக்காற்றோட கனமழை பெஞ்சிட்டு அதன் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறவன் ராமநதி நீர்த்தேக்கத்துக்கு அதிக அளவுல நீரோட வரத்து அதிகரிச்சிருக்குது. 84 அடி கொள்ளளவு கொண்ட இந்த ராமநதி அணைப்பகுதியில நேற்று அதன் நிலவரப்படி அணையில் 51 அடி நீர்மட்டம் காணப்படுது. இன்றைய நிலவரப்படி 10 அடி உயர்ந்து தற்போது 60.30 கனஅடி நீராக அதிகரிச்சிருக்குதுங்க. காலை முதலே வானம் மேகமூட்டத்தோட காணப்பட்டு வரும் சூழ்நிலையில இன்றும் முழுவதுமாக மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிற நிலையில தற்போது அந்த பகுதியில மீண்டும் மழையானது தொடங்கி இருக்குது. இதே நிலையில போகும் பட்சத்துல இன்று ஒன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த அணைகள் நிரம்பும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறவங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.